அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லி உங்களுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்ல வேண்டியதா இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தேவ பிள்ளைகளே, ஆகஸ்ட் மாதத்தோடு கூட இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி ஊழியத்திலே நாம் 4 ஆண்டுகளை முடித்து இப்பொழுது 5ஆம் ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த கிருபைக்காக எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் நமது தேவாதி தேவனுக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்துக்காக கடந்த 4 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தின் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு, நீங்கள் ஃபோன் மூலம் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை தெரிவித்து, இந்த ஊழியத்திற்காய் ஜெபித்து, இப்படி உங்களுடைய காணிக்கைகளினால் ஆதரவளித்தீர்கள். உங்களுக்காகவும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தர் நம்மை இதுவரையிலும் நடத்தினாரே, அதற்காக நாம் தேவனை துதிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் மிகுந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சி 4 ஆண்டுகளை முடித்து ஆண்டவரே 5ஆம் ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க செய்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் வெளிப்பட்ட தேவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு உடைய ஜனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுதலை பெற்று கர்த்தருடைய ரட்சிப்பை சுதந்தரித்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோப்பா. இதுவரையிலும் நடத்தின எபினேசர் இந்த 5ஆம் ஆண்டிலும் கர்த்தாவே இந்த ஊழியத்தை நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தங்களுடைய ஜெபத்தினால், தங்களுடைய காணிக்கைகளினால் மற்றும் தங்களுடைய அன்பின் வார்த்தைகளினால் உற்சாகப்படுத்திய எல்லா பங்காளர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனே நீர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. நிச்சயமாவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று எபிரேயர் 6:14 வசனத்திலே சொன்னபடி இந்த ஆண்டவரே ஊழியத்தை ஆண்டவரே ஆசீர்வதித்து இதை தாங்குகிற எல்லா பங்காளர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் மற்றும் 15வது வசனத்தில் இருந்து நாம் எப்படி நம்முடைய வாழ்விலே பாவ சோதனை எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள் வருகிறது, பாவ சோதனை நம்முடைய வாழ்வில் எப்படி கிரியை செய்து நம்மை எப்படி பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிறது என்ற சத்தியத்தை தியானித்து வருகிறோமே. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனம். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே
பாவ சோதனை பிரவேசிக்கிறது என்ற அந்த காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். நாம் இதுவரையிலும் பார்த்த அந்த காரியத்தை ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு திரும்ப அதை நினைப்பூட்டுகிறேன். பாருங்க தேவ பிள்ளைகளே, முதலாவது பிசாசு ஏன் நம் வாழ்க்கைக்குள்ளே பாவ சோதனையை கொண்டு வருகிறார், அதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு 3 வசனங்களை நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து வாசிக்க போகிறோம். முதலாவது சங்கீதம் 119 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 119 11வது வசனம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே சங்கீதக்காரன் ஒரு அருமையான காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்திலிருந்து நமக்கு ஒரு சத்தியம் தெளிவாக புரிகிறது. நம்முடைய வாழ்விலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் தேவ பிள்ளைகளே, அதுக்கு ரகசியமே என்னது? தேவனுடைய வார்த்தை தான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தை தான் நாம் பரிசுத்த பாதையிலே நடப்பதற்கு பாருங்க நம்மை வழி நடத்துகிறதா என்ன செய்கிறது இருக்குது பாருங்க. அப்போ இப்பொழுது இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 40 8வது வசனம். சங்கீதம் 40 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இங்கே தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் அங்கே சங்கீதம் 119 11வது வசனத்துல சொன்ன அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா விளக்கி சொல்லுகிற ஒரு வசனமா இருக்குது. பாருங்க, இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். அப்ப பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம், அதாவது அவரோட வசனம் நம்முடைய இருதயத்துல இருக்கும்போது பாருங்க நாம் தேவனுக்கு பிரியமான பாதையில என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். அப்ப சங்கீதம் 119 சொன்னாரு, நான் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நான் கர்த்தருடைய வசனத்தை என் இருதயத்துல வைத்து வைத்தேன்னு சொல்றாரு சங்கீதக்காரன். அப்போ நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி, அதாவது பாவத்தின் வழியிலிருந்து நம்ம விடுதலையாகி பரிசுத்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்றால் அங்கே முதலாவது பார்த்தோம் திறவுகோள் தேவனோட வசனம் என்று சொல்லி. இங்கே சங்கீதம் 40:8 சங்கீதக்காரன் அதை இன்னும் விளக்கி சொல்றாரு, கர்த்தரோட வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கும் போதா நாம் தேவனுக்கு பிரியமானதை என்ன செய்ய முடியும் என்று சொல்லி. இப்போ இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. தேவ பிள்ளைகளே, எங்கே சங்கீதக்காரன் இன்னும் அவர் இதுக்கு முன்பு வாசித்த 2 வசனங்களில் சொன்ன அந்த காரியத்தை திரும்பவும் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்க. என்ன சொல்றாரு? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்போ பாருங்க, தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறவன், பாவத்தை மேற்கொள்ள விரும்புகிறவன், அவனுடைய இருதயத்திலே அவன் என்ன செய்வான், கர்த்தரோட வசனத்தை என்ன செய்வான், வைத்திருப்பான். அப்போ கர்த்தரோட வசனம் ஒருவனுடைய இருதயத்துல இருக்கும் போது என்ன ஆகுதா பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அதாவது அவன் வாழ்க்கையிலே நடந்து செல்லும் போது பாருங்க, ஒருவனுடைய
இருதயத்துல கர்த்தரோட வசனம் இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான்? பாவ சோதனை வரும்போது பாருங்க, அவன் இடறி விழுவதில்லை. அவன் கர்த்தர் வைத்த நேரான பாதையிலிருந்து, செம்மையான பாதையிலிருந்து அவன் விலகுவதில்லை. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 3 வசனங்களிலிருந்து ஒரு தெளிவான சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். என்ன கற்றுக்கொண்டோம்? கர்த்தருடைய வசனம் நம் இருதயத்தில் இருக்கும்போது நாம் பாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாய், பரிசுத்த பாதையில் நடக்கிறவர்களாய், தேவனுக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய், நம்முடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்ற அந்த ஆசீர்வாதத்திலே நடக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யப்படும்? காணப்படும். அப்போ தேவ பிள்ளைகளே, இதுல இருந்து முடிவா ஒரு முடிவுக்கு வரலாம். பரிசுத்தத்துக்கும் கர்த்தரோட வசனத்துக்கும் ஒரு சம்மதம் என்ன செய்கிறது? இருக்கிறது. கர்த்தரோட வசனம் ஒருவருடைய இருதயத்துல இருந்தாதான் ஒரு தனிப்பட்ட நபர் பரிசுத்தமா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ இதுதான் சத்தியமா இருக்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்ப நமக்கு விளங்குது பிசாசு ஏன் நமக்கு விரோதமா பாவ சோதனையை கொண்டு வர்றான். ஏன் கொண்டு வர்றான்? யோசிச்சு பாருங்க. முதல் மனிதனாகி ஆதாம் ஏவாள் உடைய இருதயத்துல கர்த்தரோட வசனம் இருந்தது. இப்போ எதுக்காக ஏவாளை சோதிச்சா? கர்த்தரை விட்டு சொல்லி இருந்தார்ல, எப்பா அந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்க புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே நீங்கள் நீ சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருந்தார்? ஆதாம் ஏவாளை எச்சரித்திருந்தாரு. அப்போ இப்போ ஆதாமையும் ஏவாளையும் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய வைக்கணும்னா பிசாசு என்ன பண்ணணும்? அந்த இருதயத்துல விதைக்கப்பட்ட வசனம் என்ன வசனம்? எப்பா அந்த விளக்கப்பட்ட கனி, நன்மை தீமை அறியத்தக்க கனி நீங்க புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவா என்று சொன்ன அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? இருதயத்திலிருந்து எடுத்து போடணும். எடுத்து போட்டுட்டா என்ன செய்திடலாம்? 2 பேரையும் பாவத்துல விழ வச்சிடலாம். அப்போ அதுக்குதான் பிசாசு பாருங்க, அந்த தேவன் கொடுத்த அந்த கற்பனை, அந்த கட்டளை குறித்த அந்த வார்த்தைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுறதுக்கு தான் பாருங்க பிசாசு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே பாவ சோதனையை கொண்டு வருகிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா பாவ சோதனை வருது இல்ல? நீ இன்னொரு நபர் மேல கோவப்படுறதுக்கு சோதனை வருது, அல்லது கண்களின் இச்சைகளினால் நாம் சோதிக்கப்படுகிறோம். இப்படி சோதனை எல்லாம் வருது இல்லை? ஏன் வருது? எல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். நம்ம இருதயத்துல விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போட்டுட்டா நம்ம பாவம் செய்வோம். பாவம் செஞ்சா என்னது? பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அவ்வளவுதான். நம்மளோட வாழ்க்கை என்ன செய்து விடும்? அழிந்து போய்விடும். அதுக்கு தான் பிசாசு இவ்வளவு வேலைகளை என்ன செய்யறான். அப்போ யோசித்து பாருங்க, பிசாசு நம்மை அழிப்பதற்காகத்தான் இப்படி பாவ சோதனையை கொண்டு வர்றான்னா, அப்போ இந்த பாவ சோதனை எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? கண்டிப்பா புரிந்து கொள்ளும். அதனாலதான் நம்ம இந்த சத்தியத்தை தியானித்து வரோம் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 1 அதிகாரம் 21வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம் பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே பாவ சோதனை பாருங்க நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கிற முதல் படியை நம்ம என்ன செய்யறது? ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க. பாவ சோதனை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முதல் படியே என்னது? இதுதான். எப்போ ஒரு மனுஷன் தன்னை உண்டாக்கின அந்த தேவனை அறிந்து கொண்ட பிறகு, யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம தேவனை எப்படி அறிந்து கொள்றோம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் இந்த பூமிக்கு வந்ததே
பிதாவாகிய தேவனை நமக்கு என்னது வெளிப்படுத்துறதுக்கு தான். அப்போ இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி மூலமாக, அவருடைய சிலுவையில் பட்ட பாடுகளின் மூலமாக, அவர் நமக்கு எழுதி தந்திருக்கிற வேத வசனத்தின் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? பிதாவாகிய தேவனை என்ன செய்யற அறிந்து கொள்ளுகிறோம். தேவனை குறித்த ஒரு தெளிவான அறிவு நமக்கு ஆண்டவர் இயேசுவின் மூலம் என்ன செய்கிறது? உண்டாகிறது அல்லவா? அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் மூலம் தேவன் உண்டாக்கின இந்த அவருடைய படைப்புகள், இந்த சூரியன், இந்த சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த அழகான பூமி, இவைகளெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தேவனை குறித்து ஒரு அறிவு என்ன செய்யப்படுது? கொடுக்கப்படுது என்று சொல்லி நாம் இங்க வேதத்துல என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இதே ரோமர் 1:19-20 வசனத்துல அதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க, தேவனை குறித்த அறிவு நமக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்? இவ்வளோ பெரிய தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறாரா? அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக அவரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்காக நம்ம அவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அதுதான் கடவுளால படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளுடைய கடமையா என்ன செய்து இருக்குது. அப்போ தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களாகிய நம்முடைய முதல் கடமை என்னது? தேவனை மகிமைப்படுத்துவதுதான். அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவதுதான். ஆனா இன்னைக்கு பாருங்க, மனுஷன் என்ன பண்ணிடுறான் பாருங்க. இங்கதான் பிசாசுக்கு வேலை செய்யறான் முதலாவது. அப்போ மனுஷனோட வாழ்க்கைக்குள்ள பாவத்தை கொண்டு வர்றதுக்கு பிசாசு செய்யற முதல் காரியமே என்னது? மனுஷன் தேவனை மகிமைப்படுத்துவதை நிறுத்த வேண்டும், தேவனுக்கு நன்றி சொல்வதை நிறுத்த வேண்டும். இந்த நிலைக்கு மனுஷனோட வாழ்க்கையை கொண்டு வந்துட்டா பாவம் இப்ப என்ன செய்யலாம்? உள்ள பிரவேசிச்சிடலாம். அப்போ பிசாசு என்ன பண்றா? இததான் என்ன செய்யறா? மனுஷனோட இந்த பாவத்தை தான் மனுஷனோட வாழ்க்கையில கொண்டு வர்றான். பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோஸ்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்போ பாருங்க, மனுஷனுடைய கடமை அவரை தேவனை துதிக்கிறதா இருக்க, மனுஷன் என்ன பண்ணிடுறான்? தேவனை அறிந்தும் அவரை என்ன செய்வதில்லை? மகிமைப்படுத்துவதில்லை. அவரை ஸ்தோத்தரிப்பதும் என்னது இல்லை, அவருக்கு நன்றி சொல்வதில்லை. அப்போ இப்படி செய்யும் போது என்ன ஆயிருது? ஒரு மனுஷன் தேவனுக்கே உரிய அந்த துதியும் கனத்தையும் புகழையும் செலுத்துவதற்கு மனதில்லாமல் போகும்போது, தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு செய்திருக்கிற இந்த மிகப்பெரிய நன்மை என்ன நன்மை? நம்மெல்லாம் பாவத்தில் விழுந்து அழிஞ்சு போனோம். ஆனா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவா என்ன செய்தார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அதுக்காக நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும். ஆனா மனுஷன் என்ன பண்ணிடுறா? அதுக்கு நன்றி சொல்றதே கிடையாது. ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தீரே, எங்களுக்கா இயேசு சிலுவையில எங்க பாவத்துக்காக மரிச்சு உயிர் தெழுந்தாரு. ஐயோ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே மனுஷன் என்ன செய்திருக்கணும்? சொல்லியிருக்கணும். ஆனா மனுஷன் என்ன பண்ணல? நன்றி சொல்லவே இல்லை. அப்போ என்னைக்கு மனுஷன் நன்றி சொல்லாமல் போகிறானோ, நன்றி கெட்டவனாக என்றைக்கு போகிறானோ, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு என்ன நடக்குது? அவன் சிந்தையில வீணராகி உணர்வில்லாத அவருடைய இருதயம் பாருங்க இருள் அடைந்து, அடுத்தது இப்போ ரோமர் 1:22-23 நம்ம வாசிக்க கேட்போமா? ரோமர் 1:22-23 வசனம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்போ மனுஷ ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம போய் எப்போ அவரை மகிமைப்படுத்த மனதில்லாம் போறானோ பாருங்க, அப்ப என்ன நடக்குதான்? அந்த மனுஷனுடைய மனது பாருங்க வீணா போய், அவன் தன்னுடைய சிந்தையில வீணா போய் இருதயம் இருள் அடைந்து, கடைசியில அவனுடைய மனதுல
ஒரு பைத்தியக்காரனை போல சிந்திக்க ஆரம்பிச்சிடறானா. எப்படி எப்படி அப்படிப்பட்ட சிந்தை வருதா? அதை தான் 23வது வசனத்துல சொல்றாரு. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை மனுஷன் என்ன பண்ணிடுறானா, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு என்ன செய்துறானா, ஒப்பாக மாற்றி விடுகிறானா. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, தான் பாவ சோதனை கிரியை செய்யற 2வது கட்டாது என்னது? எப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரை மகிமைப்படுத்த மறுக்கிறானோ, அவருக்கு நன்றி சொல்ல மறுக்கிறானோ, அவர் செய்த நன்மைகளை மறந்து போறானோ, அப்போ அவன் சிந்தையில வீணராகி அவன் என்ன பண்றான், அவனுடைய இருதயத்துல பாருங்க, தேவன் பேரிலே, அவருடைய வார்த்தையின் பேரிலே அவனுக்கு சந்தேகம் என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் சந்தேகம் வந்து விடுகிறது. பிசாசு ஏவாளுடைய இருதயத்துல சந்தேகத்தை விதைத்த மாதிரி இன்றைக்கு என்ன செய்து விடுகிறான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. எப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே ஏவாளை போல எப்போ நம்ம பிசாசின் சோதனைக்கு இடம் கொடுத்து, எப்படி ஏவாள் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையின் மேல் சந்தேகப்படுகிறதை நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறோமே பாருங்க. அந்த மாதிரி எப்போ தேவனுடைய வார்த்தையின் மேல் ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் வருகிறதோ, அப்பமே என்ன ஆயிருது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த கர்த்தருடைய வார்த்தை மேல் சந்தேகப்படுகிற அந்த மனிதனுடைய மனதுல ஒரு பெரிய பாதிப்பு என்ன செய்து விடுகிறது, வந்து விடுகிறது. அது என்ன பாதிப்பு பாருங்க. அதை நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, எப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்துல தேவன் பேரிலே சந்தேகம் வருகிறது, அவருடைய வார்த்தையின் மேல் எப்பொழுது சந்தேகம் வருகிறது, எப்போ அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதை நிறுத்துகிறார்களோ, அவருக்கு நன்றி சொல்லுவதை நிறுத்துகிறார்களோ, அப்பொழுது அந்த மனிதனுடைய மனம் பாருங்க கெட்டு போய் என்ன, அது அவருடைய சிந்தையில ஒரு பெரிய பாதிப்பு வந்துடுது. என்ன பாதிப்பு? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை பாருங்க மனுஷன் அழிவுள்ள மனுஷ ரூபத்துக்கு, மிருகங்களின் ரூபத்துக்கு ஒப்பாக என்ன செய்து விடுகிறார், மாற்றி விடுகிறார். யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை யாரோடு ஒப்பிடவே முடியாது. யோசித்து பாருங்க, தேவன் சிருஷ்டித்த சூரியனே இவ்வளவு பிரகாசமா இருக்குன்னா, அதை உண்டாக்கின தேவன் எவ்வளவு மகிமை நிறைந்தவரா இருப்பார். அவருடைய மகிமைக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. தேவனுடைய மகிமைக்கு ஒன்றுமே ஒப்பிடவே முடியாது. அப்போ அதுதான் நம்முடைய தேவன், அதுதான் அவருடைய மகிமை. இதுதான் உண்மையாய் சத்தியமாய் இருக்க பாருங்க. ஆனா எப்போ ஒரு மனுஷன் பிசாசனுடைய அந்த பாவ சோதனைக்கு இடம் கொடுத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதை நிறுத்தி எப்போ தேவன் பேர்ல சந்தேகம் வருதோ, அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணிடுறான், இந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, இந்த அழிவில்லாத நித்திய தேவனை என்ன பண்ணிடுறான், அவரை ஒரு சாதாரண மனுஷ ரூபத்துக்கு ஒப்பாக மாற்றி விடுகிறான். அதாவது தேவனை ஒரு மனுஷனை போல என்ன செய்துறான், பார்க்க ஆரம்பிச்சிடறான். தேவனை ஒரு ஒரு மனுஷ அளவுல என்ன செய்துறான், பார்க்க ஆரம்பிச்சு கடைசியில் என்ன பண்ணிடுறான், எந்த அளவுக்கு அவனுடைய புத்தி கெட்டு போயிருதுன்னா, யோசிச்சு பாருங்க. நீங்க நம்ம கேள்விப்படுகிறோம் அல்லவா, மனுஷன் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க, உலகத்துல சொல்லப்படுற காரணம் என்ன, மனிதன் குரங்குல இருந்து என்ன செய்யிட்டான், வந்துட்டான் அப்படின்ட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இதை தான் நம்ம சொல்றது, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை மனுஷன் என்ன பண்ணிடுறான், அழிவுள்ள மனுஷ ரூபத்துக்கு ஒப்பாக, மிருகங்களின் ரூபத்துக்கு ஒப்பாக என்ன செய்திடறான், மாற்றி விடுகிறான்.
யோசிச்சு பாருங்க, மனுஷன் தேவ சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் மிருகத்திலிருந்து வந்தவன் அல்ல. ஆனா தன்னை உண்டாக்கின தேவனை அவன் எப்போ மகிமைப்படுத்த மறுக்கிறானோ, எப்போ நன்றி சொல்ல மறுக்கிறானோ, எப்போ தேவன் பேர்ல சந்தேகம் வருதோ, அப்ப என்ன பண்ணிடுறான்? அழிவில்லா தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷ ரூபத்துக்கு, அழிவுள்ள மிருகங்களின் ரூபத்துக்கு ஒப்பா மாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிடுறான் பாருங்க. மனிதன் நித்திய தேவனை ஒரு சாதாரண மனுஷனை போல பார்க்க ஆரம்பிச்சு ஏவாளை போல என்ன பண்ணிடுறா பாருங்க. ஏவாளை தான் பண்ணான். தேவனை மனுஷர் பார்வையா பார்த்துதான் அவருடைய நித்திய கட்டளைய ஒரு மனுஷர் வார்த்தையை போல அவ பார்த்து பாருங்க. மனுஷர் வார்த்தைன்னு என்ன அர்த்தம் பாருங்க. மனுஷன் ஒரு நேரம் ஒன்று பேசுவான், இன்னொரு நேரம் மாற்றி பேசுவான். அதான் மனுஷனோட சுபாவம். ஒரு நேரம் பேசிட்டு அடுத்த நேரம் கேட்டா நான் அப்படியா சொன்னேன், நான் அப்படி சொல்லலையே அப்படின்றான். தேவன் அப்படி கிடையாது. தேவன் ஒரு வார்த்தை சொன்னதுதான், அது மாறவே மாறாது. ஆனா பாருங்க, ஏவாள் நித்திய தேவனுடைய அந்த சாகவே பாவம் செய்தா சாகவே சாவாய்ங்கிற வார்த்தைய மனுஷர் ரூபத்துக்கு மனுஷர் வார்த்தைக்கு ஒப்பாக மாற்றி தேவன் புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த மரத்தை தொடவும் கூடாதுன்னு மனுஷர் பிரகாரமா பேசி இப்படியாக பாருங்க அவள் சிந்தையில வீணா போனாள். அதே போலதான் இன்னைக்கு அநேகர் தங்களுடைய சிந்தைகளை வீணா போகிறாங்க தேவ பிள்ளைகளே. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் நடந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நான் மனம் திரும்புமா, ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் சமூகத்தில் வருகிறோப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் பாவம் எப்படி எங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வருகிறதுன்னு பார்த்தோம். அழிவில்லாத நித்திய தேவனுடைய மகிமையை அழிவுள்ள ஆண்டவரை மனுஷ ரூபத்துக்கு மிருகங்களின் ரூபத்துக்கு ஒப்பாக மாற்றி எப்படியாக நித்திய தேவனை ஒரு மனுஷனை பார்க்கிறது போல பார்த்து அவரோட வார்த்தையை மனுஷ வார்த்தையா பார்த்து ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையின் மேல் சந்தேகப்பட்டு ஆண்டவரே இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்களே. ஆண்டவரே, ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்க்கறது நீங்க உங்க மனசுல நினைக்கலாம், நான் கூட இப்படி தேவனோட வார்த்தையை மனுஷர் வார்த்தையை போலதான் பார்த்து நான் எவாளை போல கர்த்தரோட வார்த்தையை சந்தேகப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு இப்படி வாக்கு பண்ணாலும் இப்போ ஆண்டவர் தான் அதை சொன்னாரான்னு சொல்லி நான் நம்ப முடியாத அளவுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி யாராவது சொன்னீங்கன்னா இப்போ ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பும். ஆண்டவரே என்ன மன்னியும் கேட்கலாமா? ஆண்டவரே என்ன மன்னியும்னு கேட்டு நான் மனம் திரும்பும்போது ஆண்டவரே இவங்களுடைய ரத்தத்தினால பிள்ளைகளுடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து அவருடைய விசுவாசத்தை நீ புதுப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.